கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை நாடும் பொழுது, அவருடைய வல்லமையை நாடும் பொழுது, நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது, சிங்கத்தின் குணமானது பெண் சிங்கங்களுக்கும் குட்டிகளுக்கு வேண்டிய இரையை அது கெபியிலே நிறைத்து வைத்திருக்கும் என்று நம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளுக்கு கூட தாழ்ச்சி வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைபடுகிறதா? ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதா? கர்த்தரை அதிகமாய் தேடுவோம், அதிகாலையிலே அவரை தேடுவோம், தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நித்தமும் அவரை தேடுகிறோமா? அவருடைய சமூகத்திலே காத்திருக்க விரும்புகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இரவும் பகலும் வேதம் வாசித்து தியானித்து அவரை தேடுவோம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவோம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுவோம். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து, அவருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமுத்திரை காத்திருக்க பலன் தாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.